தமிழ்நாட்டில் 25 சுங்கச்சாவடிகளில் அமலுக்கு வந்துள்ள மாதாந்திர கட்டண உயர்வுக்கு லாரி உரிமையாளர்கள் உட்பட பல்வேறு தரப்பினரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். தேசிய நெடுஞ்சாலை ஆணைய கட்டுப்பாட்டின் கீழ் தமிழ்நாட்டில் 67 சுங்கச்சாவடிகள் செயல்பட்டு வருகின்றன. இதில் 25 சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு முதல் 5 முதல் 7% வரை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. ஸ்ரீபெரும்புதூர், வாலாஜா, விக்கிரவாண்டி, சமயபுரம், ஓமலூர் உள்ளிட்ட சுங்கச்சாவடிகளில் மாதாந்திர பயணத்திற்கான சுங்க கட்டணம் பல மடங்கு உயர்ந்துள்ளதாக வாகன ஓட்டிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். டீசல் விலையும் உயர்ந்திருக்குது. இங்கேருந்து சென்னை போகிற மாதிரி தான் 3 டோல் தாண்டி போகணும். 3 டோலில் வந்து இப்போ ஒரு டோல்னால் பரவாயில்ல, 3-4 டோல் தாண்டும் போது எங்களுக்கு அதுக்கான உயர்வு என்ன பண்ண முடியும்னு தெரியல. இது நாங்கள் இதுவுமே தவிர்த்து நாங்கள் எங்கள் குடும்பத்துக்கும் நாங்கள் பார்த்தாகணும். மக்கள் வந்து இதுக்கான காசு எங்களுக்கு கொடுக்கறது கிடையாது. நாங்களே தான் வந்து டிரைவராக போட்டு எங்கள் இந்த டோல்கேட் பண்ணியை நாங்கள் எடுத்துக்கிறோம். அதை என்னன்றதை ஒரு கண்டித்து எதனா பண்ணி கொடுத்தா நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். நாங்கள் பாஸ் பண்ணும்போது நைட்டு மிட் நைட்டில் ஏற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு நாங்கள் கையில் பணமோ ஏற்றின்னு வர சூழ்நிலை வரும்போது ரொம்ப சிரமமாக இருக்குது. இதனால் எங்களுக்கு பிரச்சனைன்றதை விட நாங்கள் ஒரு ஊருக்கு ஒரு வாடகை ஏற்றுறோன்னா அதில் 10 ரூபாய் சேர்த்து கட்டினா பொதுமக்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குதுங்க. சுங்க கட்டணம் உயர்வால் காய்கறிகள், பழங்கள், மளிகை பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உயரும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் கனரக வாகனங்களில் சுங்க கட்டணம் உயர்வுக்கு லாரி உரிமையாளர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். நாங்களும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா விவசாய பொருள் தான், தாராள வெங்காய வண்டி ரெகுலராக நாங்கள் பரவ மார்க்கெட் வந்துக்கிறவங்க 6 மாதத்துக்கு ஒருக்கா 4 மாதத்துக்கு ஒருக்கா இப்படியே விலை ஏற்றிட்டே போகிறாங்க. அந்த அளவுக்கு ரோடு ஒன்றும் பெருசாக பராமரிப்பு இல்லை. ஒரு சில பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் குண்டு மூலியமாக அப்படியே தான் இருக்குது. இதையெல்லாம் சரி செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆனால் வந்து இவங்க டோல்கேட் மட்டும் ஒன்று கூட்டிகிட்டு போகிறாங்க. சுங்க கட்டணம் விலை உயர்வுக்கிடையே தமிழ்நாட்டில் ஒப்பந்தம் காலாவதியான சுங்கச்சாவடிகளிலும் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டுகின்றனர். அவற்றை கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.